ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் அயன் சத்து நிறைந்த ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். அது சைடிஷாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஒயிட் ரைஸ்லேயும் போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் பாசிப்பருப்பு, 2 தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்து வச்சுருக்கிறேன். 100 கிராம் வெங்காயம், ஒரு 20 பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். அந்த பூண்டையும் அதில் போட்டலாம். ஒரு 100 கிராம் தக்காளி, மினிமம் சைஸ் தக்காளி தான், நல்லா பழுத்த தக்காளி, ஒன்றும் அதிகமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளியும் அதில் போட்டுடலாம். இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுடலாம். ஒரு 300 கிராம் தண்ணி ஊற்றி இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரு 3 விசில் மட்டும் வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போது குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. இப்போ 3 விசில் வந்துருச்சு, ஏரெல்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை மசித்து வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு கட் பாலக்கீரை வாங்கியிருக்கிறேன். பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணியே வச்சுருக்கலாம். இது நறுக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணியில் நல்லா அலசிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம். கடுகும் சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 3 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை மிளகாவும் போட்டலாம். பச்சை மிளகா போட்டு ஒரு நிமிஷத்தில் 100 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயத்தையும் போட்டலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற பாலக்கீரையும் அதில் போட்டலாம். பாலக்கீரையும் போட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாலக்கீரையிலேயே தண்ணி வரும். மூடி வச்சு வதக்க வேணாம். மூடி திறந்து வச்சு நம்ம அப்படியே சிம்மில் வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா சுருண்டு வந்துடும். பாருங்கள், நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பும் துவரம்பருப்பையும் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ போட்டு 2 நிமிஷத்தில் நல்லா இதுவும் நல்லா சுண்டி வந்துடும். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கீரைக்கு தேவையான 3/4 ஸ்பூன் உப்பு போட்டலாம். உப்பு கடைசியாக தான் போடணும். இப்போ நல்லா கிண்டி விடலாம். பாலக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இது ஒயிட் ரைஸு இல்லைன்னா தயிர் சாதம், ரச சாதத்துக்கு சைடிஷாகவும் சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஹெல்த்தியான பாலக்கீரையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் செஞ்சுக்கலாம். பாய்.